Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். மறக்கவோ மணிக்கவோ மாட்டோம் நிகழ்ச்சியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கு, எதெல்லாம் நிறைவேற்றப்படலை அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வாக்குறுதி எண் 20 பார்க்கலாம். மக்களோடு நெருங்கி உறவாடும் அரசு பணிகளில் ஊழலற்ற சுதந்திரமான வெளிப்படையான நிர்வாகத்தை திமுக ஆட்சி வழங்கும். அதிமுக ஆட்சியில் ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அரசின் தலையீடுகளால் விருப்பு வெறுப்பின்றி நேர்மையாக செயல்படாமல் இருக்கிறது. அது சீர்படுத்தப்பட்டு செம்மையாக செயல்படவும் ஊழல் செய்வோர் மீது சட்ட விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கவும் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றதுதான் அந்த 20வது வாக்குறுதி. ஆனால் திமுக ஆட்சியில் இப்போ என்ன நடக்குது? எங்கே திரும்பினாலும் ஊழல் 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 தான். மக்களோட நெருங்கி உறவாடும் அரசு பணிகளில் ஊழலற்ற நிர்வாகம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் திமுக அமைச்சரவையில் இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், KKSSR ராமச்சந்திரன், பொன்முடி, துரைமுருகன்னு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கிற அமைச்சர்களோட பட்டியல் ரொம்ப பெருசு. திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்தில் அப்போ நிதி அமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன், உதயநிதி மற்றும் ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் முறைகேடாக சேர்த்து வச்சிருக்கிறதா சொன்னார். அதுக்கு இதுவரைக்கும் ஸ்டாலினோ இல்லை உதயநிதியோ மறுப்பு தெரிவிக்கலை. உண்மையை சொன்னதுக்காக PTR துறை மாற்றப்பட்டார். மிக முக்கியமாக செந்தில் பாலாஜி கைதை யாரும் மறந்திருக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ ஸ்டாலின் என்னெல்லாம் பேசினார், செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டப்போ என்ன பேசினார் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அது தொடர்பா நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்னா அவரை அழைச்சி விசாரணை நடத்துறத நான் தவறுன்னு சொல்லலை. ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு அவர் சாதாரணமானவர் அல்ல. சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. இதுதான் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கிறதா? 1.5 வருஷம் சிறையில் இருந்தவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க மனசில்லாமல் இருந்ததெல்லாம் அவ்வளவு எளிதில் மறந்துட முடியுமா என்ன? இறுதியில் உச்சநீதிமன்றம் அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேட்ட பிறகுதான் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணார். அவர் குற்றவாளியா இல்லையான்னு நீதிமன்றம் இன்னும் சொல்லலை. ஆனால் திமுகவோட மற்றொரு முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளின்னு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கு. அடுத்ததா சமீபத்தில் வெளியான நகராட்சித்துறை ஊழல். 2500 பேருக்கு வேலை கொடுக்கறதுல 888 கோடியும், டெண்டர் விடுறதுல 1020 கோடி ரூபாயும் ஊழல் நடந்திருக்கிறதா ஆதாரத்தோட தமிழ்நாடு காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்தது. வழக்கு பதிய சொல்லி 2-3 முறைக்கு மேலே அமலாக்கத்துறை வலியுறுத்தியும் இன்னும் FIR பதியாமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. ஊழல் புகாரில் சிக்கினவங்களையும் ஊழல் குற்றவாளிகளையும் கட்சியிலேயே பதவி கொடுத்து அழகு பார்த்துட்டு எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும்? ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க லோக் ஆயுக்தா நீதிமன்றங்களை அமைப்போம்னு சொன்னாங்க. அதுவும் செய்யலை. அமைச்சர்கள் தான் இப்படின்னு பார்த்தா அரசு அலுவலகங்களில் கிளர்க்கில் இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் லஞ்சம் வாங்காமல் ஒரு கையெழுத்து கூட போடுறதில்லை. 2021 இருந்து 2025 வரைக்கும் வருவாய்த்துறையில் தாசில்தார், சார் ஆய்வாளர்னு 92 பேர், சர்வே துறையில் 29 பேர் உட்பட நூற்றுக்கணக்கானவங்க லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிறைத்துறை அதிகாரிகள் 1,63 லட்சம் ரூபாய் வரைக்கும் முறைகேடு செஞ்சதா புகார் எழுதிருக்கு. இதையெல்லாம் வெறும் குற்றச்சாட்டு, அரசியல் பழிவாங்கல்னு திமுகவினர் வேணா மறுக்கலாம். ஆனால் தினம் தினம் சான்றிதழ் வாங்கவும், பட்டா பெயர் மாற்றவும், கல்வி கடன் வாங்கவும், விவசாய கடன் வாங்கவும் அரசு அலுவலகங்கள்லையும் அரசு வங்கியிலையும் போய் நிற்கிற பாமர மக்களுக்கு தெரியும். ஊழலை ஒழிக்கிறதா சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக பெரும் ஊழலில் தான் ஆட்சியே நடத்திக்கிட்டு இருக்கு. ஆக ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம், ஊழல் செஞ்சவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னது எல்லாமே பொய்.